கொளத்தூர் தொகுதியில் இவிஎம் இயந்திரங்களுடைய ஆய்வு முடிவிட்டிருக்கு. 208வது பூத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேர் இருக்கக்கூடிய பேலட் இயந்திரம், அதுவும் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் அதுவுமே ரெகக்னைஸ் பண்ணலை, ஒப்புக்கொள்ளலை. ஏன்னா ஒரே இதில் ஏற்கனவே இருந்த இயந்திரங்கள் தான் திருப்பி செக் பண்ணும்போது இந்த இயந்திரம் இதில் உள்ளது தான் அப்படிங்கிறத எழுதி காட்டும். ஆனால் இதில் பல முறை பண்ணி பார்த்த பிறகு அப்படி எழுதி காட்டலை. பெல் என்ஜினியர்கள் இது பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு அதிரடி ஒரு பூதாகாரமான பிரச்சனையை என்ஆர் இளங்கோவன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே டேக் பிரச்சனை, சீல் வைக்கப்படலை அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்தது. 14 இவிஎம் இயந்திரங்களை பரிசோதனை பண்ணதில் 5 இவிஎம் இயந்திரங்கள் பழுது, இல்லைன்னா அது முறைகேடு ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. எப்படி பார்க்குறது? முதல்ல நம்ம சில பேசிக்ஸ் சொல்லிவிடுவோம். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். பட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்காக முதல்ல இவிஎம்மில் கண்ட்ரோல் யூனிட்னா என்ன, பேலட் யூனிட்னா என்ன அப்படிங்கிற சில விஷயங்கள். பேலட் யூனிட்னா நம்ம ஓட்டு போடக்கூடிய அந்த மிஷின், அந்த பட்டன் இருக்கும், சிம்பிள் இருக்கும், அதுக்கு நேராக பட்டன் இருக்கும், லைட் எரியும். இந்த மிஷின் தான் பேலட் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னா என்னென்னா, இந்த யூனிட் அதிகாரிகள் கையில் இருக்கும், தேர்தல் அதிகாரிகள் கையில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு பட்டனை அழுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓட்டே போட முடியும், நம்ம போய் ஓட்டு போட முடியும். ஆமாம், அது அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் தான் அந்த ரிசல்ட் வரக்கூடிய டிஸ்பிளே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் முடித்து தேர்தல் முடிச்சுட்டு அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் தான் டிஸ்பிளே ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். மூணாவதாக விவிபேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. விவிபேட்னா நம்ம அந்த ஓட்டு போட்ட உடனே அந்த ஸ்லிப்பு விழும் இல்லைங்களா, அதான் விவிபேட். நம்ம எந்த சின்னத்துக்கு போடுறோமோ அது அப்படியே கீழே அதில் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அந்த சின்னத்துக்கு போட்டிருக்கோம், அதுதான் விழுந்திருக்கா ஓட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் மொத்த இவிஎம்மில் இந்த 3 யூனிட் இருக்குது. இந்த 3 யூனிட்டில் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சதா, 8500 ஓட்டு வித்தியாசத்துலேயே தோல்வி அடைஞ்சதாக அறிவிக்கப்பட்டார். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, திமுக தரப்புலேருந்து இல்லை இதில் சந்தேகம் இருக்குது, அந்த பூத் ரிசல்ட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம நிறையா வாங்குவோம்னு நினச்ச இடத்துலலாம் ஓட்டு கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 14 சந்தேகத்துக்குரிய பூத் செலக்ட் பண்ணி இந்த பூத்துலலாம் நாங்கள் இவிஎம் மிஷினை செக் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறோம், திருப்பி செக் பண்ணணும் அப்படின்னு அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய விதியில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி 2024 இந்த ரூல்ஸ் சேர்க்கப்பட்டுச்சு. இப்படி ஒரு வேட்பாளருக்கு தன்னுடைய தோல்வி மேலே சந்தேகம் இருந்தது, இவிஎம் மிஷின் மேலே சந்தேகம் இருந்ததுன்னா அவர் அப்ளை பண்ணலாம். ரிசல்ட் ஒரு வாரத்துக்குள்ளே அப்ளை பண்ணணும், அதுக்கு பணம் கொடுக்கணும், விதி இருக்குது. அந்த விதியை பயன்படுத்தி ரிசல்ட் 7 நாட்களுக்குள்ளே அப்ளை பண்ணாங்க. அதனுடைய ப்ராசஸ் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் முதல்ல ஆரம்பிச்சது 29ஆம் தேதி ஆரம்பிச்சிது, ஜூலை 29 அன்றைக்கி இது ஆரம்பிச்சிது. அப்போ 14 பூத்துன்னும் போது 7 நாள், ஒரு நாளைக்கு 2 பூத், ஒரு வாரமாக இந்த ப்ராசஸ் நடந்தது. இதில் 3ஆவது நாள்லேயே பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. முதல் நாள் ஒன்றும் பெருசாக இல்லாமல் எல்லாமே ஓகேவாக நடந்தது. முதல் நாள் 2 பூத்துமே ஸ்மூத்தாக நடந்தது. 2ஆவது நாள்லேயே சில பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. 3ஆவது நாளில் பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது முன்னாடியே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை என்ஆர் இளங்கோவன் நடத்தினார். அதாவது 4 நாளில் 8 மிஷின் முடிஞ்ச நிலைமையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, மொத்தம் ஒரு 2 மிஷினில் அந்த விவிபேட் ஒர்க் ஆகலை, அந்த டிஸ்பிளேயில் அந்த பிரிண்ட் உழக்கூடிய அந்த மிஷின் ஒர்க் ஆகலை 2 மிஷினில். இது இல்லாமல் இன்னொரு யூனிட்டில் வேறு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. மொத்தம் 3 மிஷின் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த 8 மிஷினை பரிசோதித்தப்போ சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு இன்னும் சில குற்றச்சாட்டுகள் என்ன வச்சுருந்தாருன்னா, பூத் நம்பர் 157, அதில் என்ன குற்றச்சாட்டு வச்சுருந்தாருன்னா, அந்த இவிஎம் மிஷினெல்லாம் மூடி வைக்கும்போது, பேலட் யூனிட்டை மூடி வைக்கும்போது அதில் இந்த மிஷின் எந்த தொகுதியோட மிஷின், அதில் எந்த பூத்து, அதோட சீரியல் நம்பர் எல்லாத்தையும் போட்டு அட்ரஸ் டேக் ஒட்டி வைப்பாங்க. அப்போ அந்த அட்ரஸ் டேக் எழுதியிருக்கணும் இதெல்லாம், ஆனால் அதில் புது அட்ரஸ் டேக் ஒட்டியிருக்கு, அதில் எதுவுமே எழுதப்படாமல் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சார். அப்போ இந்த மாதிரி மொத்தமாக ஒரு இவிஎம்மில் 3 மிஷின் இருக்கும், பேலட் யூனிட் மட்டும்.
ஏன்னா 36 கேண்டிடேட் கொளத்தூர் இல்ல தொகுதியில் இத்தனை நின்னு. பேர் இருக்கிறதுனால 3 ஆமா. பேலட் இப்போ 10 பேர் தான் நின்றுந்தாங்க அந்த தொகுதியில் எலெக்ஷனில் அப்படின்னா ஒரே மிஷின்லேயே முடிஞ்சிடும். 36 பேருங்கிறதுனால ஒரு மிஷினில் முடியாமல் 3 மிஷினில் வச்சுருந்தாங்க. அப்போ அதில் வந்து அந்த மிஷினை மூடி வைக்கும்போது ஒட்டி வைக்கக்கூடிய அட்ரஸ் சீல் வந்து புதுசாக இருந்தது. அதில் எதுவுமே எழுதாமல் ஃப்ரெஷ் சீலாக இருந்தது அப்படிங்கிறது பிரச்சனையாக இருந்தது அந்த அட்ரஸ் டேக். அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து பார்த்தோம்னா அந்த சீல் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிற ஒரு சிக்கல். கண்ட்ரோல் யூனிட்னா நமக்கு வந்து ஓட்டு போட்ட பிறகு வைக்கக்கூடிய சீல், அந்த மெஷினை மூடி வைக்கக்கூடிய சீல், ஓட்டு பதிவு முடிஞ்ச உடனே அரக்கு சீல், அந்த அரக்கு சீல் வச்சு அதை மூடி வச்சிருவாங்க. திருப்பி எலெக்ஷன் ரிசல்ட் ஓட்டு என்ற அன்னைக்கு பிரிப்பாங்க. எண்ணி முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு சீல் வைப்பாங்க. அப்போ 2 சீல் இருக்கணும் ஒரு கண்ட்ரோல் யூனிட்ல. அப்போ அந்த 2 சீல் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனையாக முன் வச்சாங்க. அப்போ அப்போவே என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மேலே நாங்கள் இந்த ப்ராசஸை தொடர விரும்பலை. 8 மிஷின்லேயே 3 மிஷின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அட்ரஸ் டேக் இல்லாமல் இருக்குது, சீல் இல்லாமல் இருக்குது. அப்போ இங்கே வந்து இதை வைத்து நாங்கள் இதோடைய ஃபுல் வீடியோ இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த பரிசோதனை பண்ணும்போது பெல் இன்ஜினியர்ஸ் வந்து இதை சோதிச்சு காட்டுவாங்க. அப்போ இது எல்லாமே முழு ப்ராசஸும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரெக்கார்டிங்ஸை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதை வாங்கிட்டு நாங்கள் கோர்ட்டில் போயிட்டு வழக்கு பதிவு போகிறோம். இதுக்கு மேலே இந்த ப்ராசஸ் நாங்கள் தொடர விரும்பலை, இந்த தேர்தல் முறையாக நடக்கலை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க திமுக தரப்புலேருந்து. அப்போது அதுக்கு பிறகு தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நாங்கள் உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இப்போ மீதி இருக்கக்கூடிய 6 இருக்குது இல்லைங்களா, அந்த 6 வந்து ரேண்டமாக நீங்கள் எந்த பூத்தை வேணால் சூஸ் பண்ணுங்கள். அந்த 6ல் அதை நம்ம செக் பண்ணுவோம், அதில் பிரச்சனை வருதான்னு பார்ப்போம், இந்த ப்ராசஸ் பாதியில் முடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கு ஓகே, ஒரு கட்டத்தில் வேண்டான்னு மறுத்த திமுக தரப்பு வந்து ஒரு கட்டத்தில் ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த 8க்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு 6 ரேண்டமாக செலக்ட் பண்ணி அதோடைய செக்கிங் ப்ராசஸ் வந்து நடத்தப்பட்டுச்சு. அப்போ அதில் வந்து பார்த்தோம்னா பூத் 208 அப்படிங்கிற பூத் இப்போ ஒரு புது சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அந்த பூத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராசஸ் செக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேலட் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட்டு, விவிபேட் இது 3த்தையும் கனெக்ட் பண்ணி இது எல்லாமே ஒரே யூனிட்லோட மிஷின் தானா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டது தானே சேர்த்து வச்சு. நம்ம இப்போ எல்லாமே ஒன்றோட ஒன்று ரெக்கக்னைஸ் ஆகணும். இப்போ நீங்கள் வேறு மிஷினுடைய கண்ட்ரோல் யூனிட் எடுத்துன்னு வந்து இந்த பேலட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இது இந்த மிஷினுக்கு இந்த பேலட் யூனிட் தான் இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சா, இந்த விவிபேட் தான் பயன்படுத்தப்பட்டுச்சான்னு ஒன்றோட ஒன்று ரெக்கக்னைஸ் ஆகணும். ரெக்கக்னைஸ் ஆகி ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்ச அன்னைக்கு என்ன ரிசல்ட் காட்டுச்சோ அதே ரிசல்ட் இன்றைக்கும் காட்டணும், எதுவும் மாறி இருக்கக்கூடாது. அப்போ இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் தான் அந்த மிஷின் சரியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 208 வந்து பார்த்தோம்னா அந்த பேலட் யூனிட்டை அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து ரெக்கக்னைஸே பண்ணலை. அப்போ இது வந்து ஒரு பெரிய கேள்விகளை திமுக தரப்புக்கு எழுப்பியிருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்த இடத்துல வேறு சிக்கல் இருந்தது. அதெல்லாம் வந்து ஹியூமன் எரர் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், விவிபேட்னா அது வந்து இயல்பாக அது அப்பப்போ ப்ராப்ளம் ஆகும், நீங்கள் வேறு விவிபேட்டை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஒரு இது டேக் இல்லாததே ஹியூமன், டேக் இல்லாதது ஹியூமன், அரக்கு சீல் இல்லாததும் ஹியூமன் எரர் அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லலாம்ல, அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது திமுக தரப்பு ஏற்றுக்கல. ஆனால் ஹியூமன் எரர் அப்படின்னு அதை தேர்தல் அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கிறது ஹியூமன் எரர் கிடையாது. பூத் நம்பர் 208 வந்து ஹியூமன் எரர் கிடையாது. ஏன்னா அந்த கண்ட்ரோல் யூனிட் அந்த பேலட் யூனிட்டை ரெக்கக்னைஸ் பண்ணலை. அப்போ இதை வந்து ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது நாங்கள் இது வரைக்கும் 14 மிஷினை செக் பண்ணியிருக்கிறோம். அந்த 14ல் 5 மிஷின் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக தரப்புலேருந்து வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர் தான் வந்து ஸ்டாலினுக்காக அங்கே போனவர். அதே மாதிரி விஎஸ் பாபு தரப்புலேருந்தும் வந்திருந்தாங்க. இப்போ இந்த 14ல் 5 மிஷின் ஒர்க் ஆகலை, 5 யூனிட் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 30% அப்படின்னு சொல்லி இது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. இந்த தேர்தல் நியாயமாக நடந்ததா, ஸ்டாலின் தோத்தது அப்படிங்கிறது மக்கள் தீர்ப்பு தானா அப்படிங்கிற கேள்வியை எங்களுக்கு எழுப்புது. அதனால் இந்த கேள்விகளை நாங்கள் முன் வச்சு எங்ககிட்ட இப்போ 5 மிஷின்கள் வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கிடச்சிருக்கு. அப்போ இதை வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போக போகிறோம். அப்படி நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா
தேர்தலுக்கு பிறகு இவிஎம்மில் முறைகேடு நடக்கிறது, அல்லது இவிஎம் பழுதடைந்திருக்கிறது, அல்லது இவிஎம் வேலை செய்யவில்லை அப்படின்னு ஏதோ ஒன்று இவிஎம்ஐ பற்றி ஒரு குற்றச்சாட்டு வைத்து அது ஆதாரத்தோடு நீதிமன்றத்துக்கு போகிற முதல் வழக்கு இந்தியாவிலேயே இந்த வழக்கு தான் அப்படின்னு என்ஆர் இளங்கோ வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ இது ஒரு சீரியஸான விவாதமாக இந்தியா முழுக்க மாறக்கூடியதாக இந்த வழக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இது வரைக்கும் எந்த ஸ்டேட்லேயுமே இப்படி வந்து எல்லாருமே பொத்தாம் பொதுவாக ரிட் மனு மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மனு மாதிரி போயிருக்கிறாங்க. இவிஎம்ஏ கூடாது, இவிஎம்ல முறைகேடு பண்ண முடியுமாங்கிறத பரிசோதிக்கணும், முறைகேடு பண்ண முடியும், அதனால இவிஎம் பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி வந்து நிறையா மனுக்கள் போய் அது கடைசியில் ரிஜெக்ட் ஆகிருக்கு, இல்லை விசாரித்து அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தீர்ப்புகள் வந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அந்த யூனிட்டை சோதித்து அதில் பழுது இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஆதாரங்களோடு முதல் முறையாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது கொளத்தூர் வழக்கு தான். ஸோ அப்போ கொளத்தூரினுடைய அந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது நேஷ்னல் லெவலில் இவிஎம் குறித்தான உரையாடலை உருவாக்கக்கூடியதாக மாறப்போகுது. இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா அது எவ்வளோ காலம் நடக்கும், அப்போ என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள் மறுபடியும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும், அல்லது மீண்டும் பல மிஷின்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுமா, இப்படி பல கேள்விகள் எழும்பியிருக்கு. அதனால் எந்தெந்த மிஷின்லாம் ஃபால்ட்டோ அந்த மிஷினை அது இருந்த மாதிரி எதையுமே மாற்றாமல் அது எப்படி இருந்ததோ அப்படியே வைக்கணும், அதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கு நீதிமன்றத்தை நோக்கி போக போகுது. ஸோ கொளத்தூரில் உண்மையிலேயே என்ன நடந்தது, இவிஎம்மில் முறைகேடா அல்லது ஸ்டாலின் தோத்தது மக்கள் தீர்ப்பு தானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வழக்கின் முடிவில் தான் தெரிய வரக்கூடிய சூழல் இருக்குது. இல்லை இதில் இப்போ தேர்தல் அதிகாரிகளை பொறுத்தளவு இல்லை நாங்கள் விவிபேட்டை செக் பண்ணி அவங்களுக்கு காட்டிட்டோம், அவங்களுக்கு சம்மதிச்சிட்டாங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன எரார் தான், அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்க? தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தின் தரப்பு. தேர்தல் ஆணையம் வந்து இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் எப்பயுமே அவங்க மேலே இருக்கக்கூடிய தவறுகளை ஒப்புக்கொண்டதே இல்லை, அல்லது விவாதத்துக்கு கூட அவங்க தயாராக இருந்ததில்லை. அதனால் தேர்தல் அதிகாரி சொல்வதை வைத்துக்கொண்டு இதில் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்போ இவங்க வந்து நீதிமன்றம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க திமுக பொறுத்த வரைக்கும். அப்போது இந்த இப்போ அதிகாரி சொன்ன விளக்கத்தை அவர் நீதிமன்றத்தில் போய் முன்வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அப்போது இதில் வந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இனி நீதிமன்றம் தான் இருக்குது. தேர்தல் அதிகாரி சொன்னது வந்து ப்ரெஸ்ஸுக்கு ஒன்றா அது ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்கலாம். எந்த முறைகேடும் இல்லை, திமுக சொல்வது உண்மை இல்லை, எந்த முறைகேடும் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அது ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்த விளக்கம் தான். ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் தான் தெரிய வரும். ஏன்னா குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது வந்து நீங்களோ நானோ கிடையாது. அந்த தொகுதியில் நின்று தோல்வி அடைந்த 2வது இடம் வந்த வேட்பாளர், எல்லாத்துக்கும் மேலாக எதிர்க்கட்சி, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி, முன்னாள் ஆளுங்கட்சி, இது வந்து குற்றச்சாட்டை வைத்திருக்குது. அப்போ இது நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு விசாரிக்கும் போது இவங்க அதே பதிலை நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க. அப்போ நீதிமன்றம் இன்னும் கூடுதலான இன்னும் இண்டிபெண்ட்டான என்ஜினியர்ஸ் அல்லது ஆய்வாளர்களை வச்சு ஆய்வு பண்ணி நீதிமன்றம் சொல்லும்போது தான் அது வந்து உறுதியான முடிவா இல்லையாங்கிறது தெரிய வரும். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே வந்து டிரான்ஸ்பரன்சிக்கு தயாராக இருந்ததில்லை. அதுதான் சிக்கல். தேர்தல் ஆணையம் டிரான்ஸ்பரண்டாக இருந்திருந்தா இந்த சிக்கலே வராது. நிச்சயமா ஸ்டாலின் தோத்தது மக்கள் தீர்ப்பு அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் டிரான்ஸ்பரண்டாக இருந்ததுன்னா அதில் யாருக்கும் சந்தேகம் வராது, இன்க்ளூடிங் எதிர்கட்சிக்குமே. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நிறைய சிக்கல் இருக்குது. தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு டூலாக வேலை செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு கடந்த பல ஆண்டுகளாக வந்துகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தலைமை தேர்தல் ஆணையராக வந்திருக்கிறவர் வந்து பாஜகவுக்கு சார்பாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை நேரடியாகவே அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்தே சொல்கிறாங்க. அவரை பதவியை விட்டு நீக்கணுங்கிற மோசனையே கொண்டு வந்துட்டாங்க அவங்களாம். அதையே பாராளுமன்றத்தில் ஒரு விவாதமாலாம் முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கக்கூடிய, தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி சொல்வதை மக்கள் நம்புறதுக்கு இல்லை, அல்லது எதிர்கட்சிகள் நம்புறதுக்கு இல்லை. அப்போ இதில் நீதிமன்றம் தான் இண்டிபெண்ட்டான விசாரணையை நடத்த வேண்டிய இடத்துல நீதிமன்றம் இருக்குது. அதை திமுக தரப்பு என்னவாக இந்த வழக்கை போட போகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து தான்
இதோடைய ரிசல்ட் என்ன அல்லது என்ன அவுட்கம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இல்லை, இதில் இதுக்கு முன்னால் பல நேரங்களில் நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட வழக்குகள் வந்திருக்கு இப்போ இவிஎம் மிஷின் குறித்து. ஆனால் நீதிமன்றங்களே இதில் இதெல்லாம் செக் பண்ணி ஒழுங்கான முறையில் இதை தெளிவுபடுத்தணும், இது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற உறுதியான எந்த நிலைப்பாடையும் கொண்டு வரல. குறிப்பாக விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பை எண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு நீதிமன்றம் உத்தரவு போடலை. நமக்கு ஒரு மெஷினில் ஓட்டு போடுறோம், இன்னொரு மெஷினில் விழுது. அப்போது ஓட்டு போட்டது விழக்கூடிய அந்த இந்த ரெண்டையும் செக் பண்ணாலே சரியாயிருமே. சரியா இப்போ நம்ம பல இடங்களில் நம்ம பார்த்துட்டு போகிறோம், நம்ம போடக்கூடிய இதுக்கு தானா ஓட்டு விழுது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லிப்பை நம்ம பார்த்துட்டு போகிறோம். அது காங்கிரஸுக்காக இருக்கலாம், பாஜகவுக்கு இருக்கலாம், திமுகவுக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு கட்சி. அப்போது இந்த பெட்டியில் இருக்கிறது உண்மையானது, அதில் மாற்றம் இல்லை. அப்போ இதை பார்த்தாலே தெரிஞ்சிருமே, வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அதாவது தேர்தல் ஆணையமோ அல்லது நீதிமன்றமோ எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னா, இவிஎம் அப்படிங்கிறது கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒன்றா வச்சுருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, நடந்திருக்கிற ரிசல்ட்டில் முறைகேடு இல்லை அப்படின்னு ஒருத்தவங்களால சொல்ல முடியும். ஆனால் முறைகேடே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமானா அதில் ஒரு கொஸ்டின் இருக்கு. உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ எல்லாமே ஒரு வகையில் ஒரு சந்தேகத்துக்கு உட்பட்டது தான். அதுவும் குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையரும் தேர்தல் ஆணையமும் இருக்கும்போது டிரான்ஸ்பரன்சியே இல்லாத ஒரு தேர்தல் ஆணையத்தின் கீழே நம்ம எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய தேவை ஏற்படுது. ஏன்னா மக்கள் விழிப்பாக இருந்தால் தான், தேர்தல் தான் மக்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ். நிச்சயம் அதில் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இந்த விவாதம் தேவைப்படுது. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒன்றுன்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ இதை எதிர்த்து வழக்கு போட்டது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தேர்தல்கள் இந்தியாவில் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது குறித்து ஒரு பல ஆண்டுகளாக ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த வழக்கையே போட்டாங்க. அதனால் அதை ஒரு சாதாரணமான ஒரு சும்மா போகிற போக்கில் சொல்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இதுக்கு பல எக்ஸ்பர்ட்ஸ் பல சஜஷன் நாடு முழுக்க கொடுக்குறாங்க. இவிஎம்மை கண்ணு மூடி நம்புங்கன்னு சொல்லாதீங்க, அதை மக்கள் நம்புகிற மாதிரி ஒரு ப்ராசஸ் கொண்டு வாங்க. அதான் விஷயம். நீங்கள் நான் மக்களுக்கு இவிஎம்லாம் வேண்டாம், நீங்கள் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு மாறுங்க அப்படின்னு கேட்குறது வேற. அது கூட நம்ம கேட்கல. சரி, அறிவியல் பூர்வமாக எல்லா புதிய கண்டுபிடிப்புகளும் மாறக்கூடியது தான், மாற வேண்டியது தான். இப்போ புதுசாக நம்ம பின்னோக்கி போயிட்டே இருக்க முடியாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி தான் ஆகும். ஆனால் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அந்த சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி அல்லது மக்கள் நம்புகிற மாதிரியான ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் மெத்தடாக கொண்டு வாங்க. இதுதான் கேட்குறது. 100% விவிபேட்டை எடுத்து எண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது எண்ண மாட்டுறாங்க. சரி, 50% எண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதையும் பண்ண மாட்டுறாங்க. சரி, சாம்பிள்ஸையாவது எடுத்து எண்ணுங்கன்னா அதையும் பண்ண மாட்டுறாங்க. அப்போ அதில் தான் சிக்கலே இருக்குது. நீங்கள் ஏன் அந்த விவிபேட்டை எண்ணக்கூடியது எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கலாம், அல்லது செலவு பிடிக்க ப்ராசஸாக இருக்கலாம், அல்லது நேரம் பிடிக்கக்கூடிய ப்ராசஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் மக்கள் ஜனநாயகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதி பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ செலவானாலும் எவ்வளவு நேரம் செலவானாலும் அதை செய்து தான் ஆகணும். நிச்சயமாக. ஏன்னா அதுதான் அவங்க இறுதி நம்பிக்கை. ஜனநாயகத்தின் இறுதி நம்பிக்கைங்கிறது தேர்தல். அப்போ அதில் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்போ இதில் ஏதோ ஒரு இடத்துக்கு நீதிமன்றமோ அல்லது தேர்தல் ஆணையமோ இறங்கி வர வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்கள் சொல்லலாம் இதில் பிரச்சனை வராது நம்புங்க அப்படின்னு, ஆனால் நான் கண்ணை மூடிட்டு நம்ப முடியாது, நிச்சயம் மக்கள் நம்ப முடியாது. அப்போ ஒரு சின்ன கிராஸ் வெரிஃபிகேஷன் மெத்தட் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாத்துலேயுமே தேவைப்படும். இவிஎம்னு இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் தேவைப்படுது. ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழல் அமைப்புகள்லாம் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் லோக்பால்னு ஒன்று கொண்டு வரணும்னு சொல்கிறீங்கல்ல, அதனால ஊழல் ஒளிதா இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாவது. ஆனால் ஒரு புதிய ஒரு மெத்தட் தேவை, கிராஸ் வெரிஃபிகேஷன் தேவை, இண்டிபெண்ட் மெத்தட் தேவை அப்படின்னு எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு கோரிக்கை இருக்குல்ல. அப்படி இவிஎம்லேயும் கிராஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று தேவைப்படுது. கண்ணை மூடிட்டு நம்புங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதுதான் இருக்கக்கூடிய விஷயம். எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏஐ மாதிரியான சூழல் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் கண்ணை மூடிக்கொண்டு நம்பக்கூடிய விஷயம் கிடையாது.
நிச்சயமா. இப்போ அன்னைக்கு இருந்த தொழில்நுட்பத்துக்கு இவிஎம்ல மேனிப்புலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எவ்வளவோ மாறிடுச்சு தொழில்நுட்பங்கள். அதனால் வந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்புங்க அப்படின்னு எதையும் மக்கள் மேலே திணிக்கக்கூடாது. ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் நிச்சயமாக தேவைப்படுது அதில். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் வரக்கூடிய நாட்களில் திமுக தரப்பில் நீதிமன்றத்தில் எப்படி இந்த வழக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.